ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன் வரிசையில் நின்று விஜயை பார்ப்பதற்காக கட்சியினர் முண்டியடித்து சென்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள் என்ன? ஈரோடு மாவட்டத்துல பெருந்துறை அருகே விஜயமங்கலம் என்ற பகுதியில தாவேகாவினுடைய பிரச்சார கூட்டம் என்று நடக்கிறது. 11 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் இன்று இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து 8 மணிக்கு பிறகு கட்சியினர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 8 மணிக்கு முன்பாகவே, அதாவது அதிகாலையில் இருந்தே இந்த கொச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலைக்கு முன்பாக அந்த சர்வீஸ் சாலை இருக்கிறது, அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நுழைவு பகுதியில பலர் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நின்றார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினார்கள். அவர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய நேரம் என்பது 8 மணிக்கு பிறகுதான், அதற்கு பிறகு வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆனால் வெளியூரில் இருந்து வந்த பலர் அதிகாலையிலேயே விட்டார்கள். காவல்துறை 6 மணிக்கு இருந்துதான் இந்த பாதுகாப்பை தீவிரப்படுத்தினார்கள். அதற்கு முன்பாகவே அவர்கள் வந்துவிட்ட நிலையில அந்த நுழைவு வாயிலுக்கு முன்பு திரண்டிருந்த இளைஞர்களால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதனால இங்கு திரண்டிருந்தவர்களை உள்ளே தற்பொழுது அனுமதித்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு நின்றவர்கள் அங்கிருந்து முன் வரிசையில் இடம் பிடிப்பதற்காக ஓடி வந்தார்கள். ஆனால் இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு என்பது இந்த முன் வரிசையில 8 பெட்டிகள் இருக்கிறது. அதாவது விஜயனுடைய பிரச்சார பேருந்து, அந்த பேருந்திற்கு முன்பு 8 பெட்டிகள் அப்படி பக்கவாட்டில் இருக்கிறது. அந்த 8 பெட்டிகளிலும் விஐபி பாக்ஸ் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்க முக்கியமான நபர்கள் எல்லாமே அதில் அவர்களுக்கு என்று அது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 2வது வரிசையில 8 பெட்டி பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்த இளைஞர்கள் இந்த விஐபி பாக்ஸ் என்ற பெண்களுக்கான அந்த பெட்டியை நோக்கி வரும்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அதற்கு பின் வரிசையில் 3வது வரிசையில் இருந்துதான் அனைவரும் நிற்கக்கூடிய வகையிலான அந்த பெட்டிகள் இருக்கிறது. எனவே அந்த இடங்களிலே தற்பொழுது அவர்கள் நிரப்பி வருகிறார்கள். அந்த இடங்கள்ல அவர்களை வரக்கூடியவர்களை அவ்வாறு ஒரு பெட்டியாக நிரப்பி வருகிறார்கள். இவர்களை வரிசைப்படுத்தி அந்த இடத்துல வரிசைப்படுத்தி நிற்பதற்காக காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சார கூட்ட திடலில் காவல்துறையினர் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒவ்வொரு பெட்டிக்கும் தனித்தனியாக காவல்துறையினர் பிரித்தனுப்பப்பட்டு அங்கே அவர்கள் வரக்கூடிய வழியிலேயே, அதாவது எப்படி பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், உள்ளே இருந்து அவர்கள் 4 நுழைவாயில் இருக்கு. இந்த 4 நுழைவாயில் வழியாக வரக்கூடியவர்களை ஒரு பெட்டியாக அவர்கள் நிரப்புவதற்கு ஏற்ற வகையில வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் அவர்கள் அவர்கள் ஒரு பெட்டியில் கூட்டம் நிறைந்து விட்டால் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு பெட்டியில், அதாவது ஒரே பெட்டியில் அதிக எண்ணிக்கையில சேர்ந்து விடக்கூடாது என காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அந்த இடத்தில் காவல்துறையினரும் தற்பொழுது அந்த பணிகளை ஒழுங்குபடுத்தி செய்வதற்கு அந்த பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே இவர்களுக்கு அது எவ்வாறு இதற்கான அந்த ப்ளூ பிரிண்ட், எப்படி இந்த பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த வழியாக வருவார்கள், எந்தெந்த வழிக்கு எப்படி அனுப்ப வேண்டும், எவ்வளவு பேரை நிரப்ப வேண்டும் என்பதெல்லாம் அதிகாரிகள் அவர்களுக்கு உரிய ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது ஒவ்வொரு வரக்கூடியவர்களை ஒவ்வொரு பெட்டியாக நிறுத்தி வருகிறார்கள். அதே போன்று இந்த முதல் வரிசையில பெரும்பாலும் பார்த்தோம் என்றால், இதற்கு முன்பு நடந்த அந்த மாநாடு எல்லாம் தாவேகாவில் நடந்த அந்த மாநாட்டில் பார்த்தோம் என்றால் பெண்கள் அவர்கள் நிற்பதற்கான இடம் இல்லாமல் பிரச்சார கூட்டத்தின் கூட நிறைய அந்த பெண்கள் உயிரிழந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள். எனவே அவர்களுக்கு என்று தனியாக பிரத்யேகமாக நெரிசல் இல்லாமல் நிற்பதற்கு ஏற்ற வகையில அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த 8 பெட்டிகள் என்று முதல் 2வது வரிசையில அவர்களுக்கான அந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த இடங்களில் தான் பெண்கள் நிற்க வரக்கூடிய பெண்களையே அவர்கள் தனியாக அந்த பெட்டிக்குள்ள வருமாறு அந்த இடத்துல பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண் காவலர்கள் ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல அவர்களை நிறுத்தி வைப்பதற்கான பணிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த இடத்தை காவல்துறை தன் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அவற்றை தற்பொழுது ஒவ்வொருவராக வரிசைப்படுத்தி அவற்றை நிற்க வைப்பதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆய்வாளர் தலைமையில் அந்த இடத்தில் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் வரிசைப்படுத்துவதற்குமான பணிகளை காவல்துறையினர் செய்து வருகிறது. 8 மணிக்கு அனுமதிக்கப்படுவதாக இருந்த நிலையில முன்கூட்டியே கூட்டத்தினர் விட்டதால் தற்பொழுதே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக வாகனங்களை இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய வாகனங்களை அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று வழி என்பது சேலம் பவானியில் இருந்து பெருந்துறை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் இந்த விஜயமங்கலம் சந்திப்பிற்கு முன்பாகவே அவர்கள்
அங்கிருந்து வலதுபுறமாக திருப்பி விடப்பட்டு விஜயமங்கலம் ஊருக்குள் செல்லக்கூடிய அந்த சாலை வழியாக சென்று இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு பின்பகுதி வந்துவிடும். அந்த இடத்துலதான் வந்து ஒரு 60 ஏக்கர் பரப்பளவுல அங்க வந்து அதற்கான பார்க்கிங் வசதிகளை செய்திருக்கிறார்கள். அந்த பார்க்கிங் பகுதியில அங்க சென்று வாகனங்களை நிறுத்திவிட்டு அப்படியே வந்து அந்த ஊருக்குள் செல்லக்கூடிய சாலை வழியாக அவர்கள் சிறிது தூரம் நடந்து வந்தால், ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தால் அவர்களுக்கு இந்த பிரச்சார கூட்டம் இருக்கக்கூடிய இந்த திடலை வந்து அவர்கள் அடைந்து விடலாம். இது வந்து இதனால் வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு அவர்கள் செல்ல தேவையில்லை. இதனால் வந்து வாகன போக்குவரத்து நெரிசலோ அல்லது பொதுமக்கள் கூட்டம் அங்கு கூடுவதனால் சாலையில வந்து போக்குவரத்து பாதிப்போ ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் வந்து கோவையிலிருந்து இங்க பெருந்துறை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள், அதாவது பிரச்சாரத்துல கலந்து கொள்வதற்காக வரக்கூடியவர்களுடைய வாகனங்களும் கூட இந்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடிக்கு முன்பாக விஜயமங்கலம் சந்திப்பு இருக்கிறது. அந்த விஜயமங்கலம் சந்திப்பில் இருந்து அவர்கள் இடதுபுறமாக திருப்பிவிடப்படுவார்கள். அங்கிருந்து அவர்கள் வந்து ஊருக்குள் செல்லக்கூடிய இந்த சாலை வழியாக அந்த பார்க்கிங் பகுதியை சென்றடையலாம். அதற்கான அந்த சைன் போர்ட்ஸ் வந்து அதை செல்லக்கூடிய அந்த வழிகாட்டு பதாகைகள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் வந்து அந்த பார்க்கிங் பகுதியில வந்து சேர வேண்டும். இருசக்கர வாகனங்களுக்கு என்று தனியாக பார்க்கிங் இடமும் திடல் இருக்கிறது. அதே போன்று வந்து கார்களுக்கும் வந்து அங்க வாகனங்கள் இருக்குது. அது போன்ற சில பகுதிகளில் சில ஊர்களில் இருந்து அவர்கள் வந்து வாகனங்களிலே அழைத்து வருகிறார்கள். பெரிய வாகனங்கள், அதை வேன் போன்றவற்றில் வந்து அழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் வந்து எந்த வழியாக செல்ல வேண்டும், எங்கே பார்க்கிங் இருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வந்து அவர்கள் பார்க்கிங்ல நிறுத்திவிட்டு அவர்கள் இந்த பிரச்சார திடலுக்கு வந்தடையலாம். 35,000 பேர் வரை இங்கே வந்து இருப்பதற்கேற்ற 60 பெட்டிகள். இந்த 60 பெட்டிகளிலுமே வந்து பார்த்தோம் என்றால் 30 அடி வந்து அகலமும் 110 அடி நீளமும் கொண்டதாக இந்த பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெட்டிக்கும் 600 பேர் வீதம் என்று அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார். 600 பேர் நிற்கக்கூடிய வகையில் இடவசதி இருந்தாலும் கூட 100 பேர் குறைவாக ஒரு 500 பேர் வந்து நிற்க வேண்டும் என்று காவல்துறையினர் 80% வந்து நிரம்பினாலே அவர்கள் அந்த பெட்டிகள் வந்து அனுமதிக்க வேண்டாம், அருகில் இருக்கக்கூடிய மற்ற பெட்டிகள் வந்து நிரப்புகள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பெட்டிகள் இது போன்ற ஒரு 60 பெட்டிகளும் நிறைந்த பிறகு அவர்களை வந்து இங்க வேலை வந்து கூட்டத்தினை வந்து அனுமதிக்காமல் இருப்பதற்கு அந்த நுழைவு வாயில் பகுதியில காவல்துறையினர் வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். இது எல்லாவற்றையுமே கண்காணிப்பதற்கு 60 சிசிடிவி கேமராக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கென்று வந்து இந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கிறது, ஒரு தற்காலிக கட்டுப்பாட்டு அறை இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தான் இவற்றை எல்லாம் கண்காணிக்கிறார்கள். 60 கேமராவும் அங்க வந்து நேரடியாக சென்று கொண்டே இருக்கும். அதற்கென்று காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காவலர்கள் வந்து அவற்றை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏதும் இந்த ஒரு இடத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது அல்லது வேற எதுவும் அசம்பாவிதம் ஏற்படுவது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது என்றால் உடனடியாக அங்கிருந்து அந்த கட்டுப்பாட்டு அறைக்குள்ளிருந்து உத்தரவுகள் பிறக்கும். அங்கிருந்து நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய காவலர்களை அங்கு சென்று பார்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து அறிவுறுத்துவார்கள். அதாவது ஒரு பெட்டி இருக்கக்கூடிய பகுதியிலுமே வந்து காவல்துறையினர் ஒரு 2 பெட்டிக்கு அல்லது ஒரு 3 பெட்டிக்கு ஒரு ஆய்வாளர் வீதம் அதை வந்து பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு கீழே காவலர்கள் வந்து இருப்பார்கள். அந்த ஆய்வாளருக்கு எந்த பெட்டிகள் பிரச்சனை, அதாவது எந்த இடத்தில் இருக்கிறது என்று நேரடியாக அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தெரிவிப்பார்கள். இது போன்ற ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.